தலைப்பு: நேசிப்பதற்கு யாரும் இல்லை, யோசிப்பதற்கு நீ கூட இல்லை. உணர்வுபூர்வமான தமிழ் கதை. முன்னுரை: நகர வாழ்க்கையின் பிசியிலும் கூச்சலிலும் சிலர் வாழ்கிறார்கள். ஆனால் உண்மையில் நேசிக்கப்படுவதும் நம்பிக்கையோடு யாரையாவது யோசிப்பதும் அவர்களுக்கு தூரமான ஒன்று. இந்த கதையின் நாயகன் கார்த்திக் ஒரு வெளிநாட்டு மென்பொறியாளர். ஆனால் உள்ளுக்குள்ளான ஓர் வெறுமையை யாரும் அறியவில்லை. தனிமை ஒரு நிழலாய். கார்த்திக் 32 வயதுடைய மென்பொருள் நிறுவனத்தில் பணியாற்றும் நபர். அமெரிக்காவில் செட்டிலாகி 10 வருடங்கள் ஆகின்றன. வீட்டில் யாரும் இல்லை. பெற்றோர் இல்லாதவர்கள். நண்பர்கள் சிலர் இருந்தாலும் உணர்ச்சி பந்தங்கள் எதுவும் இல்லை. வாழ்க்கை பிளான் போல் நடக்கிறது. வேலை, வீட்டு, சாப்பாடு, தூக்கம். ஆனால் உள்ளுக்குள்ள ஒரு கேள்வி எப்போதும்: என்னை நேசிக்க யாராவது இருக்கிறார்களா? கடிதம் வந்த நாள். ஒரு நாள் கார்த்திக் வீட்டுக்கு ஒரு பழைய காகிதத்தில் எழுதப்பட்ட கடிதம் வருகிறது. பின்பதிவு இல்லாமல் காதலான ஓர் எழுத்து. விடப்பெரிது: நீயின்றி வாழ்க்கை வெறுமையாகி விட்டது. நீ என் நினைவுகளை மட்டுமே விட்டு சென்று விட்டாய். நான் இன்னும் இங்கே இருக்கிறேன். அவனுக்கு வியப்பாக உள்ளது. யார் அனுப்பினார்? அவரை இவ்வளவு நெருக்கமாக யாராவது நினைக்கிறார்களா? அவனது மனத்தில் ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. அவன் யோசிக்க ஆரம்பிக்கிறான்: நான் யாரை விட்டுவிட்டேன்? கடந்த காலம் பேசுகிறது. கார்த்திக் பழைய நாட்களை நினைவு கூறுகிறான். அவரது கல்லூரி நாட்களில் ஒரு பெண், நிலா, சீரியஸாக காதலித்தவள். அவனது கனவுகள், அவளுடைய எதிர்காலம் இரண்டும் மோதிக்கொண்டதில் அவன் அந்த பந்தத்தை முறித்துவிட்டான். அவளுக்கு கடைசி மடல் கூட அனுப்பாமல் அமெரிக்கா புறப்பட்டான். இப்போது அவன் சந்திக்கிற எல்லா நேரங்களிலும் நிலாவின் நினைவுகள் வந்து போகின்றன. ஒரு பயணத்தின் துவக்கம். அவன் திடீரென இந்தியாவுக்கு திரும்பும் முடிவெடுக்கிறான். சிறிய கிராமம், புதுக்கோட்டைக்கு அருகிலுள்ள ஆழியூர் என்ற ஊர். அங்கே பழைய வீடுகள், சுரண்டல் சாலைகள். ஆனாலும் அதிலும் ஏதோ தங்கியிருக்கும் காதல் வாசம். அவன் நிலாவை தேடுகிறான். ஊரில் அவரை பற்றி கேட்கிறான். எல்லோரும் சொல்கிறார்கள்: அவள் இன்னும் உன்னை மட்டுமே நினைத்து இருக்கிறாள். ஒரே ஒரு நூலகத்தில் வேலை செய்கிறாள். மௌன சந்திப்பு. அவன் அந்த நூலகத்திற்குள் செல்கிறான். அங்கே ஒரு மெல்லிய புன்னகையுடன், முடிந்துவிட்ட தலைமையரோடு புத்தகங்களை அடுக்கிக் கொண்டிருக்கும் நிலா. அவள் அவனை பார்த்து ஒரு கணம் நிற்கிறாள். பின் நிமிர்ந்து சொல்லுகிறாள்: நீ வருவாய் என்று நினைத்தேன். ஆனால் இத்தனை வருடங்கள் கழித்து வருவாய் என நினைக்கவில்லை. அவன் கண்களில் கண்ணீர். சொல்வது ஒன்று தான்: நீயின்றி யாரையும் நேசிக்க முடியவில்லை. நீ இல்லாத என் வாழ்க்கை. யோசிக்க கூட விரும்பவில்லை. முடிவு: நேசம் மீண்டும் பிறக்கிறது. அவர்கள் மெதுவாக வெளியே வருகிறார்கள். அந்த ஊரின் மழை சிதறுகிறது. இருவரும் நடக்கிறார்கள். இனி யாரும் தனிமையில் இல்லை. நேசிக்க ஒரு இருவரும் இருக்கிறார்கள். யோசிக்க, பழைய நினைவுகளுக்கும் இடையே ஒரு புதிய வாழ்க்கை காத்திருக்கிறது. தலைப்பின் அர்த்தம் இப்போது வெகுவாக உணர முடிகிறது. நேசிப்பதற்கு யாரும் இல்லை என்பது ஒரு நிலை மட்டுமல்ல. ஆனால் யாரையும் விட்டுவிடக் கூடாது என்ற பாடமாக மாறும். யோசிப்பதற்கு நீ கூட இல்லை என்றது. ஆனால் நீயே மீண்டும் வந்தாயே. காதல் வாழ்க்கை. நன்றி, வணக்கம். என்றும் அன்புடன்.